என்னது கார்ல வருவான்னு நினைச்ச சைக்கிள்ல வந்திருக்கா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இவனை புடிச்சு அமைக்கிற வண்டிதான். வாங்க மாப்பிளே, வாங்க வாங்க. என்ன சைக்கிள் கீழே போட்டீங்க? இதான ஃபாரின் ஸ்டைல். ஒரு தடவை யூஸ் பண்ணா அப்புறம் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அப்ப என் தங்கச்சி உள்ள போய் பொருளை பாப்போம், அப்புறம் யோசிப்போம். பொருளா? இன்னும் உன் தங்கச்சி திரு குரலா? வாடா. ஓ போங்க. இந்தாப்பா சார், தங்கச்சி கம்மிங். கம்முங்கடா. மச்சக்கண்ணி மச்சக்கண்ணி. மச்சு, you know English? Yes, I know. I know Malayalam, Kannada, Telugu, Oriya, Korea, Soria, Variya. வரியாங்கிறது மொழிங்க. மொழியா? நான் துபாயில் இருக்கும் போது இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? ஆமா. மட பசங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு டெலிகிராம் அடிக்க வேண்டாமா? மச்சு, you know சமையல்? சமையல்? சேச்சே, நான் சமையல் கட்டுக்குள்ள போனதே கிடையாது. வெரி குட், எக்ஸலன்ட், வண்டர்ஃபுல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய லட்சிய மனைவி. ஒன்ன மாதிரியா பொண்ணுங்க எல்லாம் அடுப்படியை விட்டு வெளியே வரணும். அப்பத்தான் நம்ம நாடு உருப்படும். அப்ப சமையல் யார் பண்றது? நம்ம எதுக்கிட்ட இருக்கோம்? பொம்பளைங்களை சமையல் பண்ண விடலாமா? பண்றா. வச்சு, உனக்கு ஆட தெரியுமா? ஆட தெரியுமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அது காதுல கொல்லிக்கட்டை வச்ச மாதிரி இருக்கு? இங்கிலீஷ் கொஞ்சம் இழுக்குது. அடிச்சது கொடைக்கானல். அப்ப குளிர் கொஞ்சம் இழுக்கத்தான் செய்ய. எங்க ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டம் ஆடு. மச்சான பாத்தீங்களா? தண்டனகிரி தண்டனகிரி மலவாழ தோப்புக்குள்ள தண்டனகிரி தண்டனகிரி. பாடாத பக்கம், பாடாத பக்கம். இது உன் தங்கச்சி தான்டா? ஆமாங்க. அப்புறம் என்ன இவ்வளவு நெருக்கமா ஆடுறீங்க? பாசம். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கலாச்சாரம் பிடிக்குமே, அதான். பிடிக்குமா? இருந்தாலும் கொஞ்சம் கேப் கொடுக்குமா? நான் டான்ஸ் எப்படி அண்ணன்? சூப்பரோ சூப்பர். குடும்பத்துக்கேத்த குத்து விளக்கு நீதாம்மா. டே மச்சான் அழகேந்திரா, உன் தங்கச்சி எனக்கு ஓகேடா. கம் கம். மாப்பிள இத பிடிங்க. என்னது? செண்டு. செண்டாடா இது? ஆப்ப சுடுற அடுப்பு மாதிரி இருக்கு. எந்த கடையில வாங்கின? கடையில வாங்கலாம்ல. நானும் என் தங்கச்சி செஞ்சது. எல்லாம் உங்க 2 பேர் சைஸ்க்கே செஞ்சிட்டீங்களா? அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டேன். கல்யாணத்தை முடிச்சிட்டேன். எனக்கு சந்தோஷம். அப்ப எனக்கு மட்டும் சுக்கமா? அதுமாப்ல ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நைட், எஸ். செகண்ட் நைட், தேர்ட் நைட், ஃபோர்த் நைட், எல்லா நைட் என்னைக்கே வைடா. ஓ வாங்க. என்னடா கார் வரல? நடந்து போற வண்டிக்கிட்டேன். ஏன் உருண்டு வரணும்னு வேண்டிக்க வேண்டியதான். என்னடா உங்க வேண்டுதல்? வாங்க. கல்யாணத்தை முடிச்சிருந்தா 2 ஒட்டமாவது வந்திருக்கும். அட வாங்க வாங்க. பிளேடி பேக்கர். வாங்க. வணக்கம். அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிளையா பாத்துட்டீங்க. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அக்கா இனிமே உங்களுக்கு ஜாலி தான். பாய். நம்ம மஞ்சி நம்ம ஃபேமிலி. உன் ஃபேமிலியா? எஸ். ஓ என்னடா இவனும் சிரிக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா, நான் கொடுக்கவே இல்ல. அதனால பொறாம. துபாய் மாப்பிள்ளாச்சா, அதை விட பொறாம. மாப்பிள்ள எனக்கு இந்த ரூட் சரியில்லை, நான் இந்த ரூட்ல வரேன். நீங்க போங்க, நான் சுத்தி வந்துடுறேன். ஓ நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா? வாங்க. ஏன்டா எல்லாருமே எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணே இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன? நாகதோஷம். அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணே இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க நொண்டி முடமாயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அங்க பாருங்க அவன்தான். மாட்டிக்கிட்டா 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 ஜிங்கிட்டா ஜிங்கி ஜிங்கிட்டா ஜிங்கிட்டா மாட்டிக்கிட்டா ஜிங்கிட்டா ஜிங்கிட்டா. பாத்தியாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கே என் பையனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஏப்பா நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன ஆக போறியா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் வாடா, வா வா வீட்டுக்கு போடா. நீ வாடா. இருமா நான் வாடா நிக்கிறேன். டேய் விடு விடுடா டேய்.
மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. என்ன இது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள நுழைஞ்சனா இல்ல மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரைக்கும் கெண்டையில இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்க விட்டானே. எல்லா பெட்ரூம்லயும் கொசு வலை தொங்கும், இவன் மீன் வலையே தொங்க விட்டானா? ஐயோ, நாத்தம் குடலை புடுங்குதே. பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. என்னங்க மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்குல மட்டும் இல்ல, நாக்கையே கையில புடுங்கி வெளியேறின முடி. எங்கடி பாலும் பழமும்? இதோ மீன் வறுவல் பாலு. யூரிபாமா போயிட்டானா? மீன் வறுவலும் பாலுமா? என் பாலுக்கு பதிலா ஒரு கிளாஸ் சாராயத்தை நடுவில் வச்சு கொண்டு வந்தா கப்படி அடிச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்கல. கட்டில மட்டும் அதுக்கு மரத்தை செஞ்சீங்க. அதே சொரா மீனா திமிங்கலத்தைய பொழந்து போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாத்தோட நாத்தமா நாரிட்டு போறேன். எங்க உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல கேக்குற கேள்வி அடி இதெல்லாம்? சொல்லுங்க. 10 எண்ணெய் கிணறு இருக்கு, நீயும் உங்க அண்ணன் வந்து ஏத்தம் போட்டு இறச்சுக்குங்க. அது இல்லைங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 1 or 2 கப்பலை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு அண்ணன் தான் சொல்லிச்சு. ஓ அதுவா? எனக்கு துபாயில 10 கப்பல் இருக்கு, அதுல 1 or 2 உன் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உனக்கு கத்தி கப்பல் வேணுமா இல்ல நீர்மூழ்கி கப்பல் வேணுமா? இல்லைங்க, நிறைய சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீளமா தண்டவாளத்தை குச்சி குச்சி குச்சின்னு போமே, அந்த கப்பல் தான் வேணும். அடியே, அது கப்பல் இல்லடி, ரயில். போங்கங்க, அதுதான் கப்பல்னு எங்க அண்ணன் சொன்னாரு. கப்பல் மட்டுமா சொல்லுவான்? எவனாவது இடிச்சு வாங்கி கிடைச்சா ஹெலிகாப்டர் கூட சொல்லுவான். விட்டுக்கிட்டு அவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். டார்லிங், யூ நோ எக்ஸ்பீரியன்ஸ் சாந்தி முகூர்த்தம்? Yes, yes, I know experience 5 times. அடி பாவி, மேல்நாடு கீழ்நாடெல்லாம் சுத்திட்டு இங்க ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வந்தேன். நீயும் கெட்டு போன பொண்ணு தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம் ஒரு சினிமா வந்திருக்குல்ல, அதுதான் 5 தடவை பார்த்தேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ இப்ப நான் பேசின இங்கிலீஷ் உனக்கு புரியல இல்ல? எங்கடி மேல உங்க அண்ணன் என்னடான்னா என் தங்கச்சி வாயை திறந்தா இங்கிலீஷ் பொத்து பொத்துன்னு வெளியே வந்து விடும்னு சொன்னான். உன்னை பார்த்த முதல் மாப்பிள்ள நான் தான் சொன்னான். வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால 7-8 பேர் பார்த்திருக்கானுங்க. அத்தனை பேருக்கு கையை காலு இடுப்பு மண்டையோடலாம் தனித்தனியா கண்டு போயிருக்கு. சுத்த சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன வலை போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் டே? அப்பனா பல்லுகள்ல கண்டு ஓடிடு. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். உன்னை பத்தின டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சு வந்து